பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18வது அதிகாரத்துல 16வது வசனம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறுவர்களை கொண்டு வர்றாங்க. ஏசப்பா தொட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு சிறு குழந்தைகளை, குட்டி பிள்ளைங்களை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வருகின்ற பொழுது சீடர்களை அதட்டுகிறார்கள். சின்ன பிள்ளைகளை கொண்டு வராங்க, போதகருக்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது, சின்ன பிள்ளைகளை கொண்டு வராங்கன்னு சொல்லும் பொழுது அங்க இயேசுவாமி என்ன செய்கிறார்? சீடர்களை அதட்டுகிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அவ்வாறு சொல்கிறார்? சின்ன குழந்தைகிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. சின்ன பிள்ளைங்க எந்த ஒரு பாவங்களும் செய்திருக்க மாட்டார்கள். சின்ன பிள்ளைங்கிட்ட பாருங்க, அநேக நற்குணங்கள் காணப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. எப்படிப்பட்டவர்களுடையது? சின்ன பிள்ளைங்களை போல இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். சின்ன குழந்தைகளுக்கு பொறாமை என்ன இருக்காது, சின்ன குழந்தைகளுக்கு பேராசை இருக்காது, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே எனக்குரியதுங்கிற எண்ணம் இருக்காது. சின்ன குழந்தைகள் அவர்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க, எனக்கு உடனே கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும். பாப்பா இதை செய்யக்கூடாது, தம்பி இதை செய்யக்கூடாது நீங்க சொல்லுங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் குழந்தைகள். அதை போல ஆண்டவர் சொல்லக்கூடிய, ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய அனைத்து காரியங்களையும் குழந்தைகளை போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த சம்பவத்துல குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளை வைத்தும் ஆண்டவர் ஒரு செய்தியை நம்மகிட்ட அறிவிக்கிறார். இந்த குழந்தைகளை போல நீங்க இல்லைன்னா நீங்க பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லுகிறார். அதனுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வாசிக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு குழந்தைகளைப் போல என்னுடைய எண்ணங்கள், சிறு குழந்தைகளைப் போல என்னுடைய சிந்தனைகள், சிறு குழந்தைகளைப் போல என்னுடைய பேச்சுக்கள், சிறு குழந்தைகளைப் போல என்னுடைய நினைவுகள் இருக்கின்ற பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு அது எளிமையாக இருக்கும், அது எளிதாக இருக்கும், அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் குழந்தைகளை போல மாறணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நீங்க குழந்தை போல மாறுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நான் தகப்பனே, ஆமாண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி சொன்னீங்க. ஆமாண்டவரே, நாங்களும் குழந்தைகளை போல மாறணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. நாங்க சிறு பிள்ளைகளை உம்மிடத்தை நாங்க கொண்டு வர வேண்டும், சிறு பிள்ளைகளை போல நாங்களும் மாற வேண்டும். ஆமாண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் குழந்தைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லி எங்களை நீங்க அழைக்கிறீங்க. அந்த இறை சிந்தனை இன்று எங்க உள்ளத்துல நீங்க வைக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் குழந்தைகளை போல நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக, ஆண்டவரே பொறாமை எண்ணங்கள், ஆண்டவரே கெட்ட எண்ணங்கள், ஆண்டவரே ஏமாற்று வேலைகள், ஆண்டவரே துரோகங்கள் என்ற எண்ணங்கள் எல்லாம் அந்த சிறு குழந்தைகளுக்கு இல்லாததை போல நாங்களும் அந்த எண்ணங்கள் இல்லாதவர்களாக வாழ்கின்ற பொழுது உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். அதை தேவனை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் குழந்தைகளைப் போல, சிறு பிள்ளைகளைப் போல மாறி உங்களுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் தயாராக தேவனை அழைக்கிறேன். அந்த இறை சிந்தனையை இந்த நாளிலே எங்கள் உள்ளத்துல வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.